தெய்வ சாட்சியாக கொடுத்த வாக்கை மீறிய பாபம் அவருக்கு சேரக்கூடாது என்று பிரம்மச்சாரிக்கு இருந்தது. அனாதையும் தரித்திரனுமான தான் அவரோடும் வாதம் செய்து எடுபடாது என்பதால் காஞ்சிபுரத்தில் ராஜாவிடமே பிராது கொடுத்தான். கேட்கிறவா சிரிப்பா என்று விருத்தர் சொன்னார் போலவே ராஜா சிரித்தான். அவருடைய குலப்பெருமை பணப்பெருமை அவனுக்கும் தெரியும். பிராது கொடுத்த பிள்ளையை பார்த்தாலோ மலைக்கும் மடுவுக்குமாக இருந்தது. இருந்தாலும் தர்ம நியாயப்படி ராஜா அவரை கூப்பிட்டு விசாரித்தான். அப்போது விருத்த பிராமணர் ஒரு யுக்தியால் தப்பித்துக் கொள்ள பார்த்தார். யாத்ரா மார்க்கத்தில் நமக்கு ரொம்பவும் தேக உபாதி ஏற்பட்டு அந்த பையன் சிக்ஷூஷை பண்ணினான் என்பதையும் அதற்கு பிரதியாக நாம் பெண்ணை தருவதாக சொன்னதையும் நம்பக்கூடிய விஷயங்கள் என்றே ராஜா நினைத்து தீர்ப்பு பண்ணினாலும் பண்ணிவிடக்கூடும். அவன் ஏழை என்பதால் நாம் வாக்கை மீறுகிறோம் என்பது நமக்கு அவப்பெயரையே உண்டாக்கும். அதனால் ஜாதி வித்தியாசத்தை காரணம் காட்டுவோம். அப்படிச் செய்தால் ராஜா வயசான ஒரு ஆச்சாரக்கார பிராமண ஜாதியின் உட்பிரிவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பொருட்படுத்தாமல் அதை மீறி தம்முடைய ஒரே பெண்ணை எவனோ ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக ஒரு காலம் வாக்குதத்தம் கொடுத்திருக்க மாட்டார். இப்படி அவர் செய்தார் என்பதற்கு தக்க சாட்சியம் இருந்தால் ஒழிய பிரம்மச்சாரிக்கு சாதகமாக நாம் தீர்ப்பு பண்ணுவதற்கு இல்லை என்று விட்டுவிடுவான் என்று விருத்தர் சாமர்த்தியமாக நினைத்தார். ஜாதி உபஜாதி கட்டுப்பாடுகளையும் நாட்டாண்மையையும் ராஜாங்கம் ரொம்பவும் மதித்து ரட்சித்த காலம் அது. அவருடைய சாமர்த்தியம் பலித்தது. சாட்சியம் எதுவும் இல்லை, வழக்கை தள்ளுபடி பண்ணுகிறேன் என்று ராஜா தீர்ப்பு கொடுத்தான். பார்த்தான் பிரம்மச்சாரி, சாட்சியம் இல்லாமலா? யாருக்கும் இல்லாத தெய்வ சாட்சியே இருக்கிறது. அவ்வளவு உசந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டாம் என்று இதுவரை மூடி வைத்திருந்தோம். இனியும் மூடி வைத்தால் கிழவனார் நிச்சயம் தெய்வ குத்தத்துக்கு ஆளாகி விடுவாரே என்று பிரம்மச்சாரிக்கு வேகம் வந்தது. சாட்சி இல்லாமல் இல்லை, மதுரா நகரத்து கோவில் சுவாமியே சாட்சி. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பொருட்டாக இல்லாத அனாதைதான். ஆனாலும் இடைப்பசங்களுக்கும் அத்தியந்தமாக இருந்த அந்த மதுராநாதன் என்னையும் பொருட்படுத்தி சாட்சி சொல்ல வருவான் என்று உறுதியான நம்பிக்கையோடு சொன்னான். நல்லது, அப்படியானால் அவரை போய் அழைச்சிண்டு வா. இந்த நீதிஸ்தலத்துக்கு பகவானே வருவானானால் எங்களுக்கும் பரம பாக்கியம்தான் என்று ராஜா சொன்னான். கோபாலனாவது வருவதாவது என்று விருத்தர் நிறைய சாஸ்திர புராணங்கள் படித்தவர் அப்படி நினைத்தார். வயசுக்காரன் திருட நம்பிக்கையோடு காடு மலை தாண்டி 1000 மைல் போய் மட்ராவை அடைந்தான். கோவிலுக்கு போனான். கோபாலா, சாட்சி சொல்லவா என்று சுவாதீனமாக கூப்பிட்டான். காத்து கொண்டிருக்கேன் என்று சுவாமியும் புறப்பட்டார். சர்வ வியாபமான அவர் அவனை அத்தனை அலைகழிக்காமல் காஞ்சிபுரம் நீதிஸ்தலத்திலேயே ஆவிர்பவித்திருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை என்றால், பக்தி விசுவாசத்தின் சக்தி ஒரு எளிய ஜீவனை காட்டு வழியில் போக வர 2000 மைல் நடத்துவிக்கும். பக்த பராதீனனும் தீன தயாளனுமான தன்னையும் அப்படிப்பட்ட எளியவர்களுக்காக 1000 மைல் காலால் நடந்து போகும்படி பண்ணும் என்று லோகத்துக்கு காட்டத்தான். பக்த பராதீனன்தான், தீன தயாளன்தான். இருந்தாலும் அவன் ஏதாவது கொஞ்சமாவது மாயாவித்தனமும் பண்ணாமல் இருக்க மாட்டான். அதன்படி இப்போது நான் உன் பின்னாடியே வரேன். ஆனா நான் வரேனான்னு சந்தேகப்பட்டு நீ திரும்பி பார்க்கக்கூடாது. பாத்தியானா அந்த இடத்திலேயே நான் விக்கிரகமாக நின்று விடுவேன் என்று சொன்னான். இதே மாதிரி கண்டிஷன் போட்டு ஆச்சாரியாளுக்கு பின்னாடியே போன சரஸ்வதி அவதாரமான சரசவாணிதான் அவர் திரும்பி பார்த்து விட்ட சிருங்கேரியில் சாரதாம்பாளாக ஆனது. கோபாலன் சொன்னதை பிரம்மச்சாரி ஒப்புக்கொண்டான். திருப்பி நடையை கட்டினான். சிலம்பு ஜல் ஜல் என்று சப்தம் செய்ய கோபாலனும் அவனுக்கு பின்னாலேயே போனான். அந்த சப்தமே அவன் வருவதை பிரம்மச்சாரிக்கு தெரிவித்ததால் அவன் திரும்பி பார்க்க அவசியமில்லாமல் இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ காரணத்தால் பகவான் நின்றிருப்பான். அவன் வரக்காணோமே என்று பிரம்மச்சாரி திரும்பி பார்க்க அந்த இடத்திலேயே விக்கிரகமாக இருப்பான். அந்த ஊர்தான் சாட்சி கோபால் என்று கதையை முடிக்கப் போகிறார் என்று நினைப்பீர்கள். நீங்கள் இப்படி எதிர்பார்ப்பதாலேயே எதிர்பார்ப்பதற்கு வித்தியாசமாகவே பண்ணும் அந்த மாயா வினோதன் வழியிலே எங்கும் நின்றுவிடாமல், அதாவது பிரம்மச்சாரியை திரும்பி பார்க்கும்படி பண்ணாமல் காஞ்சி எல்லை வரை ஒழுங்காக வந்து சேர்ந்தான். இன்னும் 1-2 மைலில் ராஜாவின் நீதிஸ்தானம். ஆனாலும் நீதிஸ்தலம் வரை கோபாலசுவாமி போகவில்லை. ஏழை பிரம்மச்சாரிக்கு கட்டுப்பட்டு 1000 மைல் வந்தவன் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு அவன் கோர்ட்டில் சாட்சி கூண்டில் நிற்க இஷ்டப்படவில்லை. அதனால் என்ன ஆச்சென்றால், ஊர் எல்லைக்கு வந்த பிரம்மச்சாரிக்கு
கிருஷ்ணனையாக்கும் இத்தனாம் தூரம் வரப்பண்ணி நமக்கு சாட்சி சொல்ல வைக்கப் போகிறோம் என்ற ஆச்சரியமும் பெருமிதமும் பொங்கிக் கொண்டு வந்தது. தனக்காக இப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணும் மூர்த்தியை பார்க்கிற ஆசை அதைவிட பொங்கிக் கொண்டு வந்தது. கட்டுப்படுத்த முடியாமல் திரும்பி பார்த்து விட்டான். பகவானும் அந்த எல்லையிலேயே சிலாரூபமாக நின்றுவிட்டான். அதற்காக பிரம்மச்சாரி இடிந்து போய்விடவில்லை. ஊர்ஜனங்கள் இங்கே வந்து திடீர் விக்கிரகம் முளைத்திருப்பதை பார்த்து நிஜத்தை தெரிந்து கொள்வார்கள். சுவாமியே 1000 மைல் நடந்து வந்திருக்க அந்த விருத்தரும் ராஜாவும் தான் 2 மைல் அவரை எதிர்கொண்டு அழைப்பது போல வந்து பார்த்து விஷயம் தெரிந்து கொள்ளட்டுமே என்று நினைத்தான். அவர்களும் வந்தார்கள். கோபாலனும் சாட்சி சொன்னான். அதன்படி ராஜா நீதி வழங்கினான். விருத்தருக்கும் கண் திறந்தது. பகவானையே பணிகொண்ட இப்பேற்பட்ட பிள்ளை தனக்கு மாப்பிள்ளையாவது பெரிய பாக்கியம் என்று ராஜ்ய ஆக்ஞைக்காக இல்லாமல் மனப்பூர்வமாகவே கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். எல்லாம் சுபமாக முடிந்தது. சுவாமி முடிவாக ஒரிசாவில் ஸ்திரவாசம் வைத்துக் கொண்டதாக முதலில் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? காஞ்சி எல்லைக்கு வந்த சாட்சி கோபாலர் ஏன் இப்படி ஒரிசாவுக்கு போனார் என்றால், மேலே சொன்ன கதை நடந்த பிறகு மற்றா கோபாலன் காஞ்சி கோபாலனாகிவிட்டான் என்பது வடதேசம் உத்கலம் என்கிற ஒரிசா முதலிய எல்லா இடங்களிலும் பரவிற்று. ஒரிசாவில் புரி ஜெகநாத்தில் சுவாமி ஜெகநாதர், க்ஷேத்திரம் ஜெகநாதம், இரண்டுமே ஜெகநாத் ஆகிவிட்டது. புரி என்பது ஊர். அதைத்தான் நாம் பூரி என்று கோதுமை தின்பண்டமாகச் சொல்கிறோம். அந்த புரி ஜெகநாத்தில் புருஷோத்தமன் என்று ஒரு ராஜா இருந்தான். ஜெகநாத சுவாமிக்கும் புருஷோத்தமன் என்ற பெயர் உண்டு. ராஜாக்கள் ராஜ்யம் விட்டு ராஜ்யம் விவாக சம்பந்தம் பண்ணிக்கொள்வது உண்டல்லவா? அப்படி இந்த ராஜா அப்போது காஞ்சியில் இருந்து ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த தொண்டை மண்டலாதிபதியின் பெண் பத்மாவதியை கல்யாணம் செய்து கொள்வதாக ஏற்பாடாயிற்று. பக்தி சங்கீர்த்தனம் என்று இருப்பவர்களுக்கு ஜெகநாத க்ஷேத்திரம் என்றவுடன் 2 மகான்களின் நினைவே வரும். ஒருவர் கிருஷ்ண சைதன்யர், மற்றவர் எட்வின் ஆர்னால்ட் இங்கிலீஷ் பொயட்ரியாக மொழிபெயர்த்திருக்கும் கீத கோவிந்த மகாகாவியத்தை செய்த ஜெயதேவ சுவாமி. அவர் பாட அதற்கு நர்த்தனமாடிய அவருடைய பத்னியின் பெயரும் பத்மாவதிதான். காஞ்சிபுர ராஜகுமாரி பத்மாவதியை புரிராஜா புருஷோத்தமன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்ததற்கு ஒரு முக்கிய காரணம், அங்கே போனால் சாட்சி கோபாலனை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் என்பதுதான். அப்படியே அவர் கல்யாணமாகி சுவாமி தரிசனம் செய்தாரோ இல்லையோ, இளம் பத்னியை கூட மறந்து அந்த சுவாமியிடமே அவருக்கு மகா பிரேமை உண்டாகிவிட்டது. விக்கிரகத்தை தமக்கு கொடுக்கும்படி மாமனாரை கேட்டுக்கொண்டார். புது மாப்பிள்ளை கேட்பதை மாமனார் மறுக்க முடியுமா? பெண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தாயோ என்று வச்சனம். பெண்ணை கொடுத்த காஞ்சிபுர ராஜர் கண்ணனையும் கொடுத்தார். மாப்பிள்ளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு பத்னியோடும் பகவானோடும் திரும்பினார். புரியில் ஏற்கனவே பிரசித்தமான ஜெகநாத சுவாமி இருந்ததால் அவருக்கு போட்டியாக சாட்சி கோபால் இங்கே இருக்க வேண்டாம், தனி ராஜாவாக அவர் வேறே ஊரில் கோவில் கொள்ளட்டும் என்று அவர் நினைத்தார். கிருஷ்ணன் பெயரில் முகுந்தபுர் என்று ஒரு க்ஷேத்திரம் அவருடைய ராஜ்யத்தில் இருந்தது. அதை அடுத்துள்ள ஊரில் முக்கியமான ஆலயம் எதுவும் இல்லாததால் அங்கே சாட்சி கோபாலுக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார். இதுவே இப்பொழுது சாட்சி கோபால் என்று வழங்கும் க்ஷேத்திரம். யூபி மட்ராவில் இருந்து தமிழ்நாட்டு காஞ்சிக்கு வந்து அப்புறம் ஒரிசாவில் தன் பெயரிலேயே ஊரை உண்டாக்கிக் கொண்டு தங்கிவிட்ட சாட்சி கோபால் தேசிய ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று கோஷம் போடுவதெல்லாம் அவரது குழந்தைகளாக அனைவரும் பக்தியில் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார். சாட்சி நாயகேஸ்வரர் பரமசிவனும் தமிழ்நாட்டு ஸ்தலங்கள் 2இல் சாட்சி சொல்லி அவற்றில் ஒன்றில் சாட்சி நாயகேஸ்வரர் என்றும் மற்றதில் சாட்சி நாதேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். 2மே தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கும் ஊர்கள்தான். சாட்சி நாயகேஸ்வரர் இருப்பது அவளிவநல்லூர். வளவள என்று இதென்ன பேர் என்று வேடிக்கையாக இருக்கிறதா? அவள் இவள் நல்லூர் என்பதுதான் சந்தியில் அவளிவநல்லூர் என்று ஆகியிருக்கிறது. அவள்தான் இவள் என்று சுவாமியே சாட்சி சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை தீர்த்து வைக்கும் பாக்கியத்தை பெற்ற நல்ல ஊர் அவளிவநல்லூர். நீடாமங்கலத்தில் இருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் சாலியமங்கலம் என்ற ஊர் வரும். அதற்கு வடகிழக்கில் இந்த ஊர் இருக்கிறது. காவிரியின் தென்கரையிலுள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் அது சரியாக 100ஆவதாகும். அப்பர் சம்பந்தர் இருவரும் பாடிய ஸ்தலம். அந்த ஊரில் ரொம்ப காலம் முந்தி ஒரு குருக்கள் இருந்தார். அவருக்கு 2 பெண்கள். அந்த 2 பேரும் ஏறத்தாழ ஒரே ஜாடையாக இருப்பார்கள்.
ஆதிசைவர், சிவாச்சாரியார், சிவபிராமணர் என்றெல்லாம் சொல்கிற தங்களுடைய குருக்கள் ஜாதி பிள்ளைகள் 2 பேருக்கு 2 பெண்களையும் அப்பாக்காரர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெரிய மாப்பிள்ளை காசி யாத்திரை போனார். கல்யாணத்தில் ஊஞ்சலுக்கு முன்னாடி போகிற உளவலாக்கட்டை காசி யாத்திரை இல்லை, நிஜமான காசி யாத்திரை. அந்த நாளில் அந்த யாத்திரை முடித்து திரும்ப பல வருஷங்கள் பிடிக்கும். அப்படி அவர் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தார். வேட்டகத்துக்கு வந்தார். இதற்கு நடுவில் என்ன ஆகியிருந்தது என்றால், அவருடைய பத்னியான குருக்களின் மூத்த பெண்ணுக்கு பெரியம்மை போட்டி பிழைத்ததே புனர்ஜென்மமாக அவள் உயிர் தப்பினாள். ஆனால் உக்கிரமான அம்மை அவளிடம் கைவரிசையை காட்டிவிட்டது. முகமெல்லாம் பொழிந்து தள்ளி கண்ணை நொள்ளையாக்கி அவள் நிறமும் கருத்து தலைமயிர் கொட்டி குரூபமாகும்படியாக பண்ணிவிட்டது. காசி போய் திரும்பி நாம் கல்யாணம் பண்ணிக்கொண்ட அவள்தானா இவள் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண் உருமாறி இருந்தாள். இந்த அனர்த்தம் போதாது என்று இந்த சமயத்தில் இளைய பெண்ணும் புக்ககத்தில் இருந்து பிறந்தகம் வந்திருந்தாள். காலப்போக்கில் அவளுடைய ரூபத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதல்களால் அவள் அக்காக்காரி அழகாக இருந்தபோது எப்படி இருந்தாளோ அப்படியே அசலாக ஆகிவிட்டாள். கற்பனையாக விந்நியாசம் பண்ணத் தெரிந்த கதாசிரியர்கள் இங்கே பொருத்தமாக சேர்த்துக் கொள்ளலாம். ஆதியிலே அக்கா இவளை விட சிவப்பு, இப்போது அவள் கருத்து போக இவள் சிவந்து விட்டாள். ஆதியில் அவளுக்குத்தான் தலைமயிர் ஜாஸ்தி, அவளுக்கு கொட்டிப்போன இப்போதானால் இவளுக்கு அடர்த்தியாக வளர்ந்திருந்தது என்றெல்லாம். ஆக மொத்தத்தில் காசி யாத்திரை முடித்து வந்தவர் தன் பத்னியையும் பத்னி இல்லை என்று நினைத்த அனர்த்தத்துக்கு மேல் மச்சினியை பத்னி என்று நினைக்கும்படி ஆயிற்று. வைசூரியில் விரூபமானவள் மச்சினிதான். அவளை புக்ககத்தினர் தள்ளி வைத்து விட்டிருக்க வேண்டும். அவளையே இப்போது தன்னுடைய வேட்டகத்தினர் தன் பத்னி என்று சொல்லி தலையில் கட்ட பார்க்கிறார்கள் என்று அவர் நினைத்துவிட்டார். வாஸ்தவமான பத்னியை ஏற்க மாட்டேன் என்று மறுத்து பத்னி இல்லாதவளிடம் பாத்தியதை கேட்டார். ஊரார் எத்தனை சொல்லியும் அவர் கேட்கவில்லை. பரம்பரையாக அர்ச்சனை செய்யும் குடும்பத்தில் வந்து பகூகாலமாக அர்ச்சகராக இருந்து வரும் மாமனார்காரர் பக்கம்தான் அந்த ஊரே பேசும் என்று முடிவு பண்ணிவிட்டார். அதனால் அவர்கள் சாட்சியத்திற்கு அவர் ஒரு மதிப்பும் தரவில்லை. மாமனார்காரர் தான் எத்தனையோ வருஷங்களாக 6 காலமும் பூஜை பண்ணி வரும் கோவில் சுவாமிதான் இப்போது சாட்சிக்கு வரவேண்டும் என்று நெஞ்சுருகி பிரார்த்தனை செய்து கொண்டார். சந்நிதிக்கு எல்லோரையும் அழைத்து வாரும், யாம் உண்மை உரைப்போம் என்று அசரீரி கேட்டது. அப்படியே மாப்பிள்ளை பெண்கள் எல்லோரையும் குருக்கள் அழைத்து வந்தார். சுவாமியும் சொன்னபடி மாப்பிள்ளையிடம் அம்மை வார்த்து குரூபமாக இருந்த பெண்ணை காட்டி, ஆதியில் நீ யாரை அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்து கொண்டாயோ அவள் இவள்தான் என்று சொன்னார். கருணாமூர்த்தியாகையால் அவர்கள் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் அந்த பெண்ணிடம் சொன்னார். வைசூரியால் கொடுமைப்பட்டதோடு பதியிடமும் சிறுமைப்பட்டு மனசு ஒடிந்து போயிருந்தவளிடம் சொன்னார். இந்த கோவில் திருக்குளத்தில் முழுகி எழுந்திரு, குரூபம் போய் முன்னைவிட ரூபவதியாவாய் என்று வரம் கொடுத்தார். அப்படியே நடந்தது. மாப்பிள்ளை நிஜபத்னியை ஏற்றுக்கொண்டார். அசம்பாவிதம் நேராமல் அந்த அர்ச்சக சுவாமி குடும்பம் சாட்சியால் க்ஷேமமடைந்தது. அந்த சுவாமிக்கு சாட்சி நாயகேஸ்வரர் என்றே அதற்கு அப்புறம் பேராகிவிட்டது. இந்த வரலாறு அந்த ஆலய கர்ப்ப கிரகத்திலேயே சுவாமிக்கு பின்பக்க சுவற்றில் சில்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது.